துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வேகமாக இருக்கும், எந்தெந்த செயல்பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை முடிக்க வேண்டியதாக இருக்கும். எளிமையான அந்த வேலையை முடித்தேன், இப்போ 1 கிலோமீட்டர் போய் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் அந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எப்படி உங்களுடைய வேலைப்பாடுகளில் கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு கொஞ்சம் கருத்து வேறுபாடோட கொஞ்சம் மோதல்களோடு இருக்கிறவங்க இந்த மாதம் அந்த ஆடி மாதம் ஒரு 15 நாளுக்கு மேலே நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தங்களை விட்டு கொடுக்கறது, புரிதல் அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்த நபர்களோடு புரிதல் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வியாபார நிலையில் இருக்கிறவங்க புதுசாக பார்ட்னர் சேர்த்துறீங்க, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணாமல் போடவே வேண்டாம். ஏன்னா என்னங்க பார்ட்னர் சேர்க்குறக்கெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக வேணும். ஏன் அப்படின்னா நம்ம தனிப்பட்டு இருந்து ஒரு தொழிலை எந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோமோ அது நல்ல ஒரு லாபம் வருது, நஷ்டம் வருது, அதுக்கு காரணம் முழுக்க நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஆனால் நம்ம கூட ஒரு நபர் இணைகிறாங்க, ஒரு பார்ட்னராக இணைகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அந்த பங்கு அவங்களுக்கும் தானே. அப்போ அவங்களுடைய நேரமும் அவங்களுடைய தசாபுத்தியும் அவங்களுடைய ஜாதகமும் அந்த இடத்துல செயல்படும் தானே. அப்போ பார்த்து 2 பேர்த்துக்கு எப்படி இருக்குது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் அந்த பார்ட்னர் அப்படிங்கிறதையே கொண்டுட்டு போகணும். பொதுவாக துலாம் ராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் ரொம்ப ஓவர கான்ஃபிடென்ட்டோடு இறங்கி ரொம்ப அவங்களுடைய ஏண்டா இவங்களை துணை கூப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணிடாதீங்க. உங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரிட்டன் உங்களோட வேலைகளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு, வள்ளி தெய்வானை அம்மையோடு இருக்கிற முருகப்பெருமான் வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருந்தால் மிக சிறப்பு. இல்லை மேடம் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆனால் வள்ளியம்மையும் தெய்வானையம்மையும் உடனே இருக்கணும். அங்கே போயிட்டு நீங்கள் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க.